السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 29வது ஆயத்து. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل الحق من ربكم فمن شاء فليؤمن ومن شاء فليكفر إنا أعتدنا للظالمين نارا أحاط بهم سرادقها وإن يستغيثوا يغاثوا بماء كالمهل يشوي الوجوه بئس الشراب وساءت مرتفقا إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أصاور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தப்சீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் திருமறை குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 29வது ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த சூறாவுல 4 வரலாற்று செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? முதல் வரலாறு அஸ்ஹாபுல் கஹ்ஃப்களை பற்றி, குகைவாசிகளை பற்றி முதல்ல அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மாஷா அல்லாஹ், இந்த குகைவாசிகளை பற்றி முழுமையா நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? 2வது வரலாறு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 2 சகோதரர்கள், ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அதுல பாத்தீங்களாக்க ஒருவர் மறுமை நாளை நம்பிய ஏழை, ஒருத்தர் மறுமை நாளை நம்பிய ஏழை, இன்னொருவர் மறுமை நாளை மறுத்த பெரும்பணக்காரர். சரியா? இந்த 2 பேருக்கு மத்தியில் நடந்த வரலாற்று செய்திகளையும், அந்த பண விஷயமா இவர் என்ன பேசினாரு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிற அந்த வரலாற்று செய்திகள் அல்லாஹ் பதிவு பண்றான். அதை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த வரலாற்று செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு பிறகு 3வது அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு சொன்னா, யாரை பத்தி சொல்லுவான்? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேருடைய வரலாற்று செய்தி இருக்கு பத்தியலா, அத 3வது அல்லாஹ் சொல்றான். 4வது துல்கர்னைன், அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இந்த குகைவாசிகளை நம்ம முடிச்ச உடனேயுமே அல்லாஹ் அடுத்தது அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் பணக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால ஒரு 3 ஆயத்துல 29வது ஆயத்தை பார்த்தீங்களாக்க எதை பத்தி அல்லாஹ் சொல்றான்? நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 29வது ஆயத்துல நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 31வது ஆயத்துல சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்ப குர்ஆனை பொறுத்தவரை இது வரலாற்று செய்தி மாத்திரம் அல்ல இல்லையா? இது என்ன? இது ஒரு வேத நூல், ஒரு பாடத்திற்காக படிப்பினைக்காகத்தான் அல்லாஹ் வரலாறு சொல்றான். அதனால நம்முடைய அகீதா, நம்முடைய நம்பிக்கை, சொர்க்கத்தை பற்றி ஆர்வமூட்டுவது, நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வது, அது முக்கியமான விஷயங்கள் இல்லையா? அதனால இடையில ஒரு 3 ஆயத்துல ஒரு ஆயத்து எதை பற்றி? நரகத்தை பற்றி. அடுத்த 2 ஆயத்து சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் அருளப்பட்ட நோக்கங்களில் முக்கியமான நோக்கம் என்பது, இந்த குர்ஆன் மக்களுக்கு ஒன்று நற்செய்தி சொல்கிறார், 2வது என்ன செய்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. குர்ஆன் அருளப்பட்ட பல்வேறு நோக்கங்களில் முக்கியமான நோக்கம் நன்மைகளை செய்யுங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க, அப்படி நன்மைகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தியும்
நீங்கள் பாவங்களை செய்ய வேண்டாம், கெட்டவைகளை செய்ய வேண்டாம், அப்படி செய்தால் உங்களை அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான் அப்படின்னு நரகத்தை கொண்டு என்ன எச்சரிக்கை. இதுதான் குர்ஆன் அருளப்பட்ட முக்கியமான நோக்கம். ஒண்ணுமில்ல, நம்ம இதே சூறாவுல படிச்சோமா இல்லையா? இதே சூறாவுல குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை நீங்க பாத்தீங்களாக்க ஆயத்து நம்பர் 1 - 4 வரையிலும் இதே கஹ்ஃபுடைய சூறாவுல முதல்ல குர்ஆனுடைய நோக்கத்தை தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜி ஒரு ஃபேனை போட்டு கொடுக்கல என்ன. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா. அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தம் உங்களுக்கு புரியும் இல்லையா? அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால் அவன் தன்னுடைய அடியார் மீது என்ன செய்தான்? வேதத்தை இறக்கினான். முதல்ல வேதத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வேதத்தை இறக்கினான். வலம் யஜஅல் லஹு இவஜா, அந்த வேதத்தில் முரண்பாடுகளையோ கோணல்களையோ நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு வேதத்தை பற்றி குர்ஆனை பற்றி முதல் வசனத்தில் அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டு 2வது ஆயத்திலே 4 ஆயத்தோட குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். 2வது ஆயத்திலே கையிமன், அந்த வேதம் என்பது நிலையானது. வேதத்துடைய சட்டங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட வேதமாக சட்ட புஸ்தகமாக இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டு இந்த வேதத்தின் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் லியுன்திர, என்ன செய்வதற்காக? எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது. எதை கொண்டு? பஅஸன் ஷதீதன், ஐ அஸாபன் ஷதீதன். பஅஸன் அஸாபு, அஸாபன் ஷதீதன், பஅஸன் ஷதீதன், கடுமையான அஸாபை கொண்டு உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக. அந்த அஸாப் எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் மில்லதுன்ஹு, யாரிடமிருந்து? அல்லாஹ்விடமிருந்து. யாரெல்லாம் பாவிகளோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்கிறார்களோ அவங்கள கடுமையை அல்லாஹ் தண்டிப்பான் அப்படிங்கிற லியுன்திர, இது எச்சரிக்கை செய்கிறது. 1வது. 2வது வயுபஷ்ஷிர, என்ன செய்கிறது? நற்செய்தி சொல்கிறது. யாருக்கு? அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி, யார் சாலிஹான அமல்கள் செய்கிறாங்களோ அன்னலஹும் அஜ்ரன் ஹஸனா, அவங்களுக்கு நல்ல கூலி இருக்கிறது. மாகிதீன ஃபீஹி அபதா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். வயுன்திர அல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, யார் அல்லாஹ்வுக்கு புல் இருக்குன்னு சொல்றாங்களோ அவர்களை எச்சரிக்கை செய்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப வேதம் அருளப்பட்ட முக்கியமான நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்ன? நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து, நன்மைகளை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்ற நற்செய்தி, தீமைகளை செய்தால் நரகம் என்ற எச்சரிக்கை. புரியுதா? அதே மாதிரி பாத்தியலாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்ட நோக்கத்தை பத்தி குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுடைய 219வது ஆயத்துல, சூரத்துல் பக்கராவுடைய 219 119 செக் பண்ணிக்கிறங்க. 119 தான் நினைக்கிறேன். 119 தானே? கரெக்ட். 119 219 இல்ல ஜி அன்வர் பாய், 119. இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரா வ நதீரா, இன்னா அர்சல்னாக, நபியே நிச்சயமாக நாம் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறோம். பில் ஹக்கி, ஹக்கை கொண்டு. யாராக என்று சொன்னால் ஒன்று பஷீராக, 2வது நதீராக. பஷீர் என்று சொன்னால் நற்செய்தி சொல்லக்கூடியவர். எதை கொண்டு? சொர்க்கத்தை கொண்டு. நதீர் என்று சொன்னால் எச்சரிக்கை செய்யக்கூடியவர். எதை கொண்டு? நரகத்தை கொண்டு. புரியுதா? அப்ப குர்ஆன் அருளப்பட்ட நோக்கமும் நபிகள் நாயகம் அனுப்பப்பட்ட நோக்கமும் நன்மைகளை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்வதும், பாவங்கள் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யதான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு இந்த வசனங்கள் பேசுகின்றன. அதனாலதான் அல்லாஹ் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை முடித்துவிட்டு அடுத்த வரலாறுக்கு நேரடியா போயிடாம அடிப்படை செய்திருக்க இல்லையா, அந்த அடிப்படை செய்தி அல்லாஹ் போடுறான். 29வது ஆயத்துல எதை பத்தி அல்லாஹ் சொல்றான்? நரகத்தை பற்றி. நான் சுருக்கமா அந்த 2-3 ஆயத்தை முடிச்சிடுறேன். அப்புறம் தோட்டத்து வரலாறுக்கு வரணுமா இல்லையா? அதனால அல்லாஹ் என்ன சொல்றான் 29ல, வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும்,
நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுடைய ரப்பிடமிருந்து வந்த உண்மை வேதமாக, உண்மையான மார்க்கமாக, ஹக்கான மார்க்கமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யாரு விரும்புறாங்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், யாரு விரும்பலையோ அவங்க என்ன செய்யட்டும், மறுத்துக்கிறட்டும். புரியுதா? நீங்க எல்லாம் விரும்பி எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர்றனால அல்லாஹ்வுடைய ஹஸானா நிரம்பி வழிஞ்சிரும், யாரும் வராதனால அல்லாஹ்வுடைய ஹஸானா ஒண்ணுமில்லாம போயிடும். அப்படியா? ஏத்துக்கிட்டு வந்தா உனக்கு நல்லது, ஏத்துக்கிட்டு வராட்டி உனக்கு கெட்டது. ஆனால் இந்த மார்க்கம் என்பது குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து வந்த ஹக்கான மார்க்கம். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். நாடுபவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நாடுபவர்கள் மறுத்துக் கொள்ளுங்கள் என்று பேசிவிட்டு, ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யார் இதை மறுக்கிறாங்களோ அவர்கள் வாலிம்கள், அநியாயக்காரர்கள். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், இன்னா அஅதத்னா லில்-ஸாலிமீன, அநியாயக்காரர்களுக்காக வேதத்தை மறுக்கிறாங்கல்ல, மார்க்கத்தை மறுக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்காக நாம் எதை படைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், எதை படைத்து வைத்திருக்கிறோம்? நாரன். நாரனா? நெருப்பை, நரகத்தை நாம் படைத்து வைத்திருக்கிறோம். அஹாதபிஹும், அது அப்படியே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். சுராதிகுஹா, அந்த நரகத்தின் சுவர்கள், நரகத்தின் சுவர்கள் அவங்க என்ன செஞ்சறேன், சூழ்ந்து கொள்ளும். வயஸ்தகீசு, நரகவாசிகள் உதவி கோரினால், நரகவாசிகள் அந்த வெந்து தாங்க முடியாத சமயத்தில் என்ன செய்வாங்களாம், உதவி கேட்பாங்க. வயஸ்தகீசு, உதவி எதை கேட்பாங்க? தண்ணி வேணும், தண்ணி தண்ணி தண்ணீர் என்று சொல்லி நரகவாசிகள் உதவி தேடுவார்கள். வயஸ்தகீசு, அவர்கள் உதவி தேடினால் யுகாசு, உதவி செய்யப்படுவார்கள். பிமாயின், தண்ணீரை கொண்டு. புரிஞ்சா? அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக இருக்கும் என்று சொன்னால், கல் முகுல், கொதிக்கக்கூடிய செம்பை போன்று. அதாவது எரிமலை, எரிமலை அப்படி வெடிச்சு அப்படி நெருப்பு மாதிரி அப்படி குழம்பு மாதிரி ஊற்றி வரும் பாத்தீங்களா? புரியுதுல? அதான் அரபில முகுல் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி தங்கத்தை உருக்குறோம், தங்கத்தை உருக்குனா அப்படி உருகி அப்படி தண்ணி மாதிரி தங்கம் அப்படி கொதிக்குது பத்தியலா, அது கலர் என்ன சொல்லுவாங்க? முகுல். தங்கம் என்ற திடப்பொருள் திரவ பொருளாக மாறிவிடும். புரிஞ்சா? மலை என்று சொல்லக்கூடிய திடப்பொருள் எதுவா மாறிடும்? திரவ பொருளாக மாறிவிடும். இப்படி அந்த எரிமலை வெடிச்சு அப்படியே குழம்பு அப்படி கொட்டுது பத்தியலா, அது மாதிரியான தண்ணீரை கொண்டு நரகவாசிகள் நவது பில்லாஹி மின்ஹா என்ன செய்யப்படுவார்கள்? உதவி செய்யப்படுவார்கள். யஷ்வில் உஜூ, அது முகங்களை எல்லாம் கரித்து விடும். வாயில வைக்க கொண்டு வந்தாலே முகமல என்னவாயிரும்? கரிஞ்சு போயிரும். பிஅஸ ஷராப், அது மோசமான பானம். அந்த ஷராப் என்ன? மிக மோசமான பானம். வஸாஅத் முர்தஃபகா, தங்கும் இடத்தில் மோசமான தங்கு இடம் எதுவாக இருக்கிறது? நரகமாக இருக்கிறது என்று இந்த 29வது ஆயத்துல நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு 30, 31வது ஆயத்துல சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டாங்களோ, அது மாதிரி அமிலு சாலிஹாத்து பண்ணாங்க. ஈமான் கொண்டா மட்டும் பத்தாது, எதுவும் செய்யணும், நல்ல அமல்கள், நன்மைகளை செய்ய வேண்டுமா இல்லையா? யார் நன்மைகளையும் செய்யறாங்களோ அவர்களை பொறுத்தவரை இன்னா லா நுதிஉ, நிச்சயமாக நாம் வீணாக்க மாட்டோம், நிச்சயமாக நாம் அழிக்க மாட்டோம். இது எதை என்று சொன்னால் அஜிர, எதை? கூலியை. ஈமான் கொண்டிருக்கிறாங்கல்ல, நன்மைகள் செய்யறாங்கல்ல, அவங்க கூலியை கண்டிப்பா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அழிச்சிட மாட்டோம், வீணாக்க மாட்டோம். மன் அஹ்சன அமலா, யார் அமல்கள்ல அழகான அமல்கள் செஞ்சாங்களோ, ஈமான் கொண்டாங்களோ, அவங்க கூலியை கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொடுத்துருவோம் என்று அல்லாஹ் பேசிவிட்டு, கூலியாக ஈமானுக்கு, அமலு சாலிஹாத்துகளுக்கு கூலியாக நாம் எதை கொடுப்போம் என்பதை 31வது வசனத்தில் பேசுகிறான். உலாயிக லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்கு என்ன இருக்கிறது? சொர்க்கம் அல்ல, ஜன்னாத். ஜன்னத்துனா சொர்க்கம், ஜன்னாத் பன்மை, சொர்க்கங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு. பல சொர்க்கங்கள். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். உலாயிக லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்காக
பல சொர்க்கங்கள் இருக்கின்றன. அதினின் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக என்ன செய்வார்கள், தங்குவார்கள். தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹாரு, அதற்கு கீழே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் அணிகலன்கள் காப்புக்கள் அணிவிக்கப்படுவார்கள். மின் தஹபின், தங்கத்திலிருந்து. நம்ம ஆண்களை பொறுத்தவரை துனியாவுல தான் தங்க கூடாது. நம்ம யாரும் தங்க முதல்ல போடுவோமா, தங்க காப்பு போடுவோமா, செயின் போடுவோமா? இந்த தங்க செயின் மட்டுமல்ல, இந்த காப்பு செயின் வெள்ளியா இருந்தாலும் ஆண்களுக்கு கூடுமா? பல பேர் போட்டிருக்கிறாங்க. பல ஆண்கள் கையிலையும் கழுத்திலையும் ஆண்கள் வெள்ளி செயினை போட்டுக்கிறாங்க. அணிகலன்கள் எல்லாம் யாருக்குரியது? பெண்களுக்குரியது. மிஞ்சி மிஞ்சி போனா ஆண்கள் போட்டுக்கலாம் சொன்னா எதை மட்டும் தான் போட்டுக்கலாம்? மோதிரம் மட்டும் தான் போட்டுக்கலாம். இதான் மார்க்கம், இதான் ஷரியா, இதான் உலக உள்ள சட்டம். நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் உல்டாவா இருப்போம்ல, அந்த உல்டாவா வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா இங்க மட்டும் இங்க உள்ள ஆட்க மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. சில பேர் கூடுன்னு வேற தப்பு தப்பா பத்துவா வேற கொடுக்குறாங்க. கயிறு அதை விடுவோம், தப்பு, அது மார்க்கெட்ட கூடாது. அப்ப தங்கம் என்பது ஆண்களுக்கு கூடவே கூடாது. ஆனால் சொர்க்கத்தில தங்க அணிகலன்கள், தங்க காப்புகள் அவர்கள் போட்டிருப்பார்கள், ஆண்களும். சரியா? மட்டுமல்லாமல் வயல்பசூன சியாபன், அவர்கள் ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். எப்படிப்பட்ட, எந்த கலர் ஆடைகள் என்று சொன்னால் ஹுதுரன், எந்த கலரு? பச்சை. சரியா? பச்சை கலர் ஆடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள். மின் சுந்துசின் வைஸ்தபரத்தின், அந்த ஆடை என்பது பட்டாடையாக இருக்கும். துனியாவில் ஆண்களுக்கு பட்டாடை ஹராம். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை சுந்துஸ் என்பது ஒரு ஆடையின் ஒரு வகை, பட்டாடையின் ஒரு வகை. இஸ்தபரக் என்பது பட்டாடையின் ஒரு வகை. பட்டாடையில சிலதை பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும், சிலதை பார்த்தா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ, பட்டாடை சாஃப்டா வேணுமா, சாஃப்டா உடுத்திக்கிறங்க. கொஞ்சம் மொத்தமா வேணுமா, கொஞ்சம் மொத்தமா உடுத்திக்கிறங்க. அப்படின்னு அவங்களுக்கு ஆடைகள் அல்லாஹ் கொடுப்பான். அவங்க ஆடைகளை உடுத்திக்கிடுவாங்க. முத்தகிஈன ஃபீஹா, தாய்மானங்களில், சோபாக்களில் அவர்கள் அல்லது அராயிக்கு, அரிக்கடா அப்படி குஷன் மெத்தடுக்கு பத்தியெல்லாம் அப்படி உட்கார்ந்தா அப்படி உள்ளுக்கள் என்னவெல்லாம் இருக்கேன், ஸ்பிரிங்களா இருக்கும் இல்லையா? இப்படி உட்கார்ந்தாலே அப்படி தூக்கும். அது மாதிரி குஷன்ல என்ன செய்வாங்க அவர்கள்? முத்தகீன, சாய்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நேம சவாப், சவாபு கொடுப்பதில் அவனே மிகச் சிறந்தவன். கூலி வழங்குவதில், கூலி வழங்குவதில் யாரே மிகச் சிறந்தவன்? அல்லாஹ்வே மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். வஹசுனத் முர்தஃபகா, தங்கும் இடத்தில் மிகச்சிறந்த இடம் எது என்று சொன்னால் எதுவாக இருக்கிறது? சொர்க்கமாக இருக்கிறது என்று சொல்லி, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த 3 ஆயத்துல எதை சொல்றான்? முதல் ஆயத்துல நரகத்தை பற்றி, 2வது 3வது ஆயத்துல சொர்க்கத்தை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த ஒரு நீண்ட வரலாறுக்கு வர்றோம். சரியா? அந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம முழுசா பார்த்துடலாம். என்ன வரலாறு அப்படின்னு சொன்னா, 2 அண்ணன் நபிகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 அண்ணன் நபிகள். அதுல ஒருத்தருக்கு பேர் என்ன அப்படி சொன்னா தம்லீஹா. பேர் என்ன எழுதிருங்க, கேட்பேன் கடைசியில. தம்லீஹா, தம்லீஹா, இவர்தான் மறுமையை நம்பியவர். இப்ப அபூ ஜஹில், அபூ லஹப் எல்லாரும் அல்லாஹ்வை நம்பினவங்க தான். அது எதை நம்பல? மறுமையை நம்பல. இந்த 2 பேரும் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்கள். புரிஞ்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய காலம் இருந்துச்சு பத்தியெல்லாம், அந்த பனு இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த 2 பேர் நடந்த வரலாற்று செய்தி, 2 அண்ணன் நபிகள். ஒருத்தருடைய பேர் என்ன? தம்லீஹா, இவர் மறுமையை நம்பிய சாலிஹான மனிதர். இன்னொருத்தருடைய பேர் ஃபர்தூஸ். ஃபர்தூஸ் இவர் மறுமையை நம்பாதவர். அபூ ஜஹில், அபூ லஹப் மாதிரி எல்லாரும் அல்லாஹ்வை நம்பினவங்க தான், ஆனா மறுமையை நம்பணுமா இல்லையா? இதுல தம்லீஹாங்கிறவர் நம்மள மாதிரி அல்லாஹ் மறுமை மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்மள மாதிரி நம்பி இருந்தாரு. இந்த ஃபர்தூஸ்ங்கிறவர் அல்லாஹ்வை நம்பி இருந்தாரே தவிர மறுமையினால நம்பல. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய சொத்துக்களை பிரிக்கிறாங்க. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள்.
இவங்க சொத்தை வாப்பா மூத்தா போயிட்டாங்க, சொத்தை பிரிக்கணும், அண்ணன் நபிகளுக்கு சொத்தை பிரிக்கணும், சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரித்தா எவ்வளவு சொத்து வருதுன்னு சொன்னா மொத்தமா 6000 வெள்ளி காசு, 6000 தங்க காசுகள் இவங்களுக்கு கிடைக்குது. மொத்தமா தீனார், திரஹம்னா வெள்ளி காசு, தீனார்னா தங்க காசு. 6000 ஒரு தீனார் என்று சொன்னால் 4.25 கிராம் தங்கம். ஒரு தீனார்னா எவ்வளவு? 4.25. அப்ப 1000 எவ்வளவு? 4025 கிராம். 1000க்கு மொத்தமா 6000 கிடைக்குது. ஆமா, யாரும் ஜாஸ்தியா டக்குன்னு அடிச்சுவாங்க பாரு, நமக்கு எல்லாம் தெரியாது, புரியுதா? மொத்தமா 6000 இருக்குது. இதுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அண்ணன் தம்பிகள் பிரிச்சுக்கிறாங்க. கரெக்டா அண்ணனுக்கு 3000 தங்க காசு, தம்பிக்கு 3000 தங்க காசு. அப்ப 3000 தங்க காசு 3000 தீனார் என்று சொன்னால் எவ்வளவு இருக்கு? 12000 கிராம். யோசிச்சு பாருங்க, 12000 கிராம். பண்டிகளவா வச்சுக்கிறங்க. இப்ப நிறைய காசா இல்லையா? நிறைய காசு இல்ல. அப்ப அண்ணனுக்கு 3000 தீனாரு, தம்பிக்கு 3000 தீனார். தீனார்னா தங்க காசு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரிச்ச உடனேயுமே இந்த நல்லவர் மறுமை நாளையை நம்பியவர் இருக்கிறத பத்தியெல்லாம் பேர் என்ன? தம்லீகா. இந்த தம்லீகா என்ன பண்ணான்னு சொன்னா அவ்வளவு காசை வாங்கி வச்சுக்கிட்டு, மாஷா அல்லாஹ் இந்த காசை வச்சு நம்ம மறுமைக்காக சேர்ப்போம், சொர்க்கத்தை சேர்ப்போம் இதை வச்சு. அப்படி என்ன பண்ணான்னு சொன்னா 1000 தங்க காசு எடுத்தார். 1000 தங்க காசு எடுத்து யாரெல்லாம் ஏழைகளோ, யாரெல்லாம் அடிமைகளோ, அந்த அடிமைகளை எல்லாம் விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு ஏழைகளை கூப்பிட்டு அடிமைகளை கூப்பிட்டு, இந்தாப்பா இந்த உனக்கு எவ்வளவு காசா, இந்த வச்சுக்க, நீ விடுதலை வாங்கிரு. உனக்கு எவ்வளவு வேணும், இந்த விடுதலை, உங்க உங்க ஓனர்ட்ட என்ன செஞ்சிரு, விடுதலை எஜமான்ட்ட வாங்கிரு அப்படின்னு இந்த அடிமை விடுதலைக்காக எவ்வளவு செலவு செய்யறாரு? 1000 தங்க காசுகளை செலவு செஞ்சிட்டாங்க. அப்புறம் 2வது 1000 தங்க காசு எடுக்கிறாரு. நிறைய பேரை பாத்தியலாக்க உடுத்துறதுக்கு துணிமணிக்கே வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒழுங்கான துணிமணி இல்லாம இருக்குது. எல்லாருக்கும் துணிமணி வாங்கி என்ன பண்றாரு? அடுத்த 1000 தங்க காசு வச்சு கொடுக்கிறாரு. 3வது 1000 தங்க காசு எடுத்தாரு. எடுத்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒண்ணு ஏழைகளுக்கு உணவு செலவு, ஏழைகளுக்கு உணவு செலவாக கொடுக்கிறாரு. 2வது அந்த காசை வச்சு ஒரு பள்ளிவாசல் கட்டுறாரு. 3வது அந்த காசை வச்சு நன்மையான காரியத்திற்கு செலவு செய்கிறார். புரியுதா? அப்ப ஒன்னு அடிமை விடுதலை, 2வது என்ன துணிமணிகள், 3வது உணவு, பள்ளிவாசல் கட்டுமான, இதர நன்மையான காரியங்கள். இப்படியுமா பண்ணி எவ்வளவு கொடுத்துட்டாரு அல்லாஹ்வுடைய பாதையில? 3000 தங்க காசுகளையும். சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு. அப்ப இந்த அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, மறுமை மேல உள்ள நம்பிக்கையை பாருங்க. 3000 தங்க காசுகளையும் அவர் சதக்கா பண்ணிட்டார். சதக்கா பண்ணிட்டா, சதக்கா பண்ணிய பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சோதனை, அவருக்கு வறுமை, கஷ்டம், அவருக்கு அந்த சிரமப்படுறார். அந்த சிரமத்தை உணர்றாரு. நம்ம கஷ்டப்படுறமே, சிரமப்படுறமே, நம்ம சகோதரன் போய், அவன் நல்லா இருக்கிறான் சகோதரன், அவன்கிட்ட போய் அவன் தோட்டத்துல போய் வேலை செய்யலாம் அப்படின்னு என்ன பண்றாரு? சகோதரன்ட்ட போறாரு. போய், எப்பா நான் கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன், நீ உன் தோட்டத்துல ஒரு வேலையாளா சேர்த்துக்க, சேர்த்துக்கு வேலை கொடு, அதுக்கு சம்பளம் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டா இந்த ஃபர்தூஸ் இருக்காரு பாருங்க, கெட்டவரு, அவர் தானே ஃபர்தூஸ் கேட்கிறாரு, ஏப்பா என்னைய மாத்தானே உனக்கும் இருந்துச்சு, என்னப்பா பண்ணா? நான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டேன், மறுமைக்காக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஓ, மறுமைக்காக கொடுத்துட்டியோ, நீ மறுமையை நம்புறாளா? கிண்டல் பண்றான் அந்த ஆளு. சரியா? மறுமைக்காக கொடுத்துட்டியோ, மறுமையை நம்புறாளோ, அதனால தான் கஷ்டப்படுறான். எவ்வளவு கொழுப்பு பத்தியலா அப்படின்னு அவன் என்ன பண்றான்? கிண்டல் பண்றான். கிண்டல் பண்ணிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் என்ன தெரியுமா செஞ்சேன், நீ மறுமையாக நம்பி இப்ப கஷ்டப்படுறான். அவன் கிண்டல் பண்றான். புரியுச்சா? நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, இந்த 3000 காசுகளை வச்சு இந்த காசை வாங்குறவனையும் பணக்காரன் ஆயிட்டானா, பணக்காரன ஆனவனையுமே ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சேன். ஏன்னா பணக்காரவங்களுக்கு பணக்கார பொண்ணு கொடுப்பாங்க,
பாக்குறோமா இல்லையா? அதை வச்சு தானே பொண்ணு மாப்பிள்ளை அமையும். இப்ப நிறைய எனக்கு காசு வந்தவனையும் பணக்காரன் ஆயிட்டானா, நான் முதல்ல என்ன பண்ணேன், ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சேன். ரெண்டாவது என்ன பண்ணேன்னு சொன்னா, அந்த காசுகளை வச்சு ஆடு மாடு ஒட்டகம் வாங்கினேன். வாங்கி அதை வச்சு பன்மடங்கா என்ன செய்வோம், பெருக்குவோம் அப்படின்னு பெருக்கினேன். ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணேன்னு சொன்னா, வேற வேற பிசினஸ்கள்ல காசை போட்டேன். வேற வேற பிசினஸ்கள்ல காசை போட்டு என்ன பண்ணிட்டேன், நான் பன்மடங்கா பெருக்கிட்டேன். அந்த இப்ப 3000 தங்க காசு அல்ல, அதை விட எக்கச்சக்கமான சொத்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு ஜாகில் அப்படியே சொல்லுவான். நீ யாரு, ஒரு முட்டாள், ஒரு ஜாகில். ஒரு ஜாகிலுக்கு தோட்ட வேலை கூட கொடுக்க மாட்டேன், நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன பிறகு என்ன செய்வாரா அப்படின்னு சொன்னா, இந்த மறுமையை நம்பியவர் இருந்தார்ல, அவர் அந்த மறுமையை நம்பாத அந்த பணக்காரர் ஆணவம் பிடிச்சு பேசினார்ல, அவருக்கு உபதேசம் பண்ணுவாரு. அப்ப இந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல, இந்த உபதேசங்களை பேச்சுகளை பற்றி தான் இந்த ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான். நீங்க இந்த சூறாவை பாத்தீங்களாக்க, ஆயத்த நம்பர் 32 36 வரையிலும் குறிச்சுக்கிறங்க. ஆயத்த நம்பர் 32 36 வரையிலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பணக்காரர், மறுமையை நம்பாத பணக்காரர் மறுமையை நம்பிய ஏழையிடத்தில் பேசினாரே, அந்த செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான். பணக்காரர் பேசினார்ல, அதை எந்த தாயத்துல 32 33 34 35 36 சரியா, இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். நான் அப்படியே படிச்சு தர்ஜுமா செய்யறேன் பாருங்க. வதரிபலஹும் மஸலன், அல்லாஹ் அவர்களுக்கு உதாரணங்கள் சொல்கிறான், நடந்த வரலாற்று செய்தி. ரஜுலைனி, 2 ஆண்களை பற்றி, ரஜுலைனி 2 பேரை பற்றி பேசுகிறான். அதுல ஜஅல்னால் யஹதிஹிமா ஜன்னதைனி, அதில் ஒருவருக்கு அல்லாஹ் எதை கொடுத்தான் என்று சொன்னால், ஜன்னதைனி 2 பெரும் தோட்டங்களை கொடுத்தான். அந்த வறுமைய நம்பாதவர் பிசினஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, பெரிய தோட்டம், பெரிய தோட்டம். அரபில தோட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா புஸ்தானுன். தோட்டத்துக்கு என்ன அரபில பேரு, புஸ்தானுன் என்று சொல்வார்கள். இது தோட்டம் என்று பொருள். அல்லது ஹதீகத்துன் அப்படிங்குவாங்க. ஹதீகானா தோட்டம் என்று பொருள். அதெல்லாம் இந்த புஸ்தானு ஹதீகாவெல்லாம் எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு 10 ஏக்கர் வாங்கினீங்க, ஒரு 50 ஏக்கர் வாங்கினீங்க, ஒரு 100 ஏக்கர் வாங்கினீங்க, அதையெல்லாம் ஹதீகான்றுவாங்க. புரியுதா? ஜன்னத்துன்னு எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா, கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் தோட்டம். ஒண்ணு ஜன்னத் சொர்க்கமா இருக்கும். புரியுதா? கண்ணுக்கு எட்டிய தூரத்துல இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கு. பிளஸ் அப்படி பச்சை பச்சைன்னு இருக்கும், பூத்து குலுங்கும், காய்கறிகள், கனி வகைகள், பழங்கள், பூக்கள் அப்படின்னு இருக்கு. பத்தியலா உள்ள போனாலே எந்த ஃபீலிங் வரும், சொர்க்க ஃபீலிங் வரும். பத்தியலா அந்த மாதிரி பெருந்தோட்டத்துக்கு அரபில என்ன சொல்லுவாங்க, ஜன்னத்துன் என்று சொல்வார்கள். அதுல ஒருத்தருக்கு என்ன பண்ணுன்னு சொன்னா, ஜஅல்னால் யஹதிஹிமா, அவ்விருவர்களில் ஒருவருக்கு ஜன்னதைனி 2 பெரும் தோட்டங்களை, ஹதீகத்தைனி இல்ல, எதை கொடுத்தோம், 2 ஜன்னதைனி 2 பெரும் தோட்டங்களை கொடுத்தோம். என்ன தோட்டம் என்று சொன்னால், மின் அயனாபின், திராட்சை தோட்டம். என்ன தோட்டம், திராட்சை தோட்டம். அவர் பெரிய 2 தோட்டம் வாங்கிட்டார். அந்த 2 தோட்டமும் திராட்சை தோட்டம். சரியா, கொடுத்தோம். அப்புறம் வஹஃபஃபனாஹுமா, அந்த தோட்டத்தை சுற்றி எதை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், பி நஹிலின், பேரித்த தோட்டம். பெரிய 2 திராட்சை தோட்டம். அந்த தோட்டத்தை சுத்தி வேலி மாதிரி என்ன இருக்குது, என்ன இருக்குது, பேரிச்ச தோட்டம் இருக்கிறது. அதிலே நீங்க பாத்தீங்களாக்க, அந்த பேரிச்ச தோட்டம் கூட உங்களுக்கு திராட்சை தோட்டம் முடிச்ச உடனே உடனே பேரிச்ச தோட்டம் ஆரம்பிக்கல. அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ, அந்த திராட்சை தோட்டத்திற்கும் திராட்சை தோட்டங்களுக்கும், அதன கரெக்டா இருக்கேன், திராட்சை தோட்டங்களுக்கும் பேரிச்ச தோட்டத்துக்கு மத்தியில் நாம் எதை அவருக்கு கொடுத்தோம் என்று சொன்னால், பெரிய விவசாய நிலம். அதுல அரிசி, பருப்பு, நெல்லு, கோதுமை அப்படிங்கிற விவசாயம்.
யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிச்சந்தோட்டம், அப்புறம் பெரிய இடம், ஏக்கர் கணக்கில் என்னது விவசாய அரிசி பருப்பு நெல் அந்த மாதிரி, அப்புறம் என்ன பேரிச்சந்தோட்டம், இந்த மாதிரி நம்ம அவருக்கு கொடுத்தோம். அவ்வளோ பெரிய பணக்காரனாக நம்ம தான் ஆக்கணும். அல்லாஹ் சொல்றோம் நம்ம தான் ஆக்கணும். மட்டுமல்லாமல் அந்த தோட்டங்கள் எப்படிப்பட்ட தோட்டங்கள் என்று சொன்னால், கில்தல் ஜன்னத்தைனி, அந்த ரெண்டு பெரும் தோட்டங்களும் ஆதத் உகுலஹா, நிறைய மகசூல்களை கொடுத்தன. அது கொஞ்சமாவெல்லாம் கொடுக்கல, அவன் நினைச்சதை விட பல மடங்கு. 1000 கோடி கிடைக்கும் நினைச்சிருப்பான், எவ்வளவு கிடைக்கும்? 2000 கோடியே கிடைக்கும். ஆத்தத் உகலஹா, கொஞ்சமா கிடைக்கல, நிறைய மகசூல்களை கொட்டி கொடுத்தோம். வலம் தலிம் மின்ஹு ஷைஅன், அத மகசூலில் எந்த குறையும் வைக்கவில்லை. அது மகசூல்ல அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தா கொடுப்பான். சில பேர் ஆடுறாங்கல்ல, அப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்? புடிச்சு இழுப்பான். புரியுதா? பட்டத்தை முதல்ல அப்படி நல்லா பறக்க விடணும், நல்லா மேல பறக்க விட்டு இழுத்தா தான் என்ன செய்யும்? மேல போய் கீழே போச்சுன்னு உழுவுமா இல்லையா? அதே மாதிரி மேல பறக்க வைக்கிறான். அப்படின்னு பண்ண உடனே ரொம்ப அல்லாஹ் கொடுத்துட்டானா, அதையும் தாண்டி வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் எதை ஓட செய்தோம்? ஆறை ஓட செய்தோம். தோட்டத்துக்கு நடுவுடைய ஆறு ஓடுது. புரியுதா? இங்கிட்ட தோட்டம் அங்கிட்ட தோட்டம், இடையில என்ன ஓடுது? தண்ணி வேணுமா இல்லையா? தண்ணிக்கு நம்ம ஆறையும் கொடுத்தோம். இவ்வளவு கொடுத்துட்டு வகான லஹு சமருன், அடுத்த ஆயத்துல வகான லஹு சமருன், இது அல்லாத மத்த தோட்டங்களும் அவருக்கு இருந்தன. ரெண்டு பெரிய பேரிச்சந்தோட்டம், அப்புறம் விவசாய நிலம், அப்புறம் என்ன ரெண்டு பெரிய திராட்சை அங்கூர் இல்லையா, ரெண்டு பெரிய திராட்சை தோட்டம், அப்புறம் என்னது அந்த விவசாய நிலம், அப்புறம் என்ன கொடுத்தோம்? அந்த பேரிச்சந்தோட்டம். சரியா? இதையெல்லாம் கொடுத்துப்புட்டு அது எல்லா மகசூலும் அள்ளி கொடுக்குது. நடுவுல என்ன ஓடுது? ஆறு ஓடுது. இதை தவிர வக்கான லஹு சமருன், இதை தவிர வேற வேற தோட்டங்களும் இருந்தன. அதெல்லாம் சின்ன சின்ன தோட்டங்கள், அது அல்லாஹ் கணக்குல சேர்க்கல. சின்ன தோட்டங்களை கணக்குல சேர்க்கல, பெரும் தோட்டங்களை கணக்குல எல்லாம் சேர்த்து சொல்றான். இப்படின்னு வச்ச உடனேயுமே இந்த தம்பியோ அண்ணனோ ஏழை ஆயிட்டார்ல, அவர்கிட்ட போய் தோட்ட வேலை கேட்கிறாருல, சரியா? அந்த அந்த பேச்சை பாருங்க. போய் கேட்ட உடனே இந்த பணக்காரன் சில பேரை பார்ப்போம், ஏழையா இருக்கும் போது ரொம்ப நல்லா தான் இருந்திருப்பாங்க. சரியா? ஆண்களையும் உண்டு பெண்களையும் உண்டு. நல்லா காசை கொடுப்பான். கொடுத்த உடனே பாத்தியலாக்கு ஆள் அப்படி காலுக்கு மேல காலத்துக்கு போட்டுக்குருவாரு. அவருக்கு காலுக்கு மேல கிடையாது, அடுத்த மேலே ஓடுவாரு. அப்படி அந்த பேச்சே ஒரு மாதிரி இருக்கேன். அப்படி அதுல பெண்கள் ரொம்ப மோசமா இருப்பாங்க. கொடுத்த உடனே அப்படி என்னமோ அவங்க டாட்டாவுக்கு பிறந்த மாதிரி, பிர்லாவுக்கு பிறந்த மாதிரி, அம்பானிக்கு பிறந்த மாதிரி, அதானிக்கு பிறந்த மாதிரி அவங்க அம்மா பாப்பா வீட்டுல கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுவாங்க. மாப்பிள்ளை கையில அள்ளி கொடுத்துட்டான், நினைச்சதை வாங்குறோம், நினைச்ச நகநட்டை வாங்குறோம், நினைச்ச வீட்டை வாங்குறோம், நினைச்ச சொத்தை வாங்குறோம்னு சொன்னோமே என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வை மறந்துடுவாங்கல்ல. அல்லாஹ் பணத்தை கொடுத்து சோதிக்கிறான். பணத்தை கொடுத்து எல்லாம் என்ன செய்யறான்? சோதிக்கிறான். அப்ப இந்த பணக்காரன் சொல்றான் அந்த ஏழைட்ட, காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு, பணக்காரர் சொல்றாரு, ஆனா அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்து நஃபரா, போய் வேலை கேட்டா ஒண்ணு வேலை கொடு, இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போயிரு. அப்படி இல்லாம ஆனா அக்ஸரு மின்க மாலன், நான் உன்னை விட பெரும் பணக்காரனாக இருக்கிறேன். வ அஸ்து நஃபரா, நான் உன்னை விட இஸ்ஸத்து உள்ளவன். ஏன் என்று சொன்னால் எனக்கு மக்கள் செல்வாக்கும் இருக்கிறது. வந்துட்டாலே வந்துருங்களா? சரியா? நிறைய பேரை பார்க்கிறோம், பணம் வந்து ஒரு பசை மாதிரி, அப்பதான் ஒட்டும். இல்லாட்டி சொந்த பந்தங்களோட ஒட்டாது, விட்டுட்டு போயிடும். விட்டுட்டு போன சொந்த நமக்கு மறுபடியும் பசை வந்துச்சு வைக்கல, திரும்பி என்ன செய்யும்? ஒட்டும். பார்க்கிறவன் நம்ம நடைமுறையில அனுபவிக்கிறோமா இல்லையா? அப்ப எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்தவனையே எனக்கு பொருளாதாரமும் அதிகமாக இருக்கிறது, மக்கள் செல்வாக்கும் அதிகமா, உன்னைய விடப்பா மின்க சொல்றான், உன்னைய விட எனக்கு தான் அக்ஸரு மாலன், நான் தான் மால்ல பெரிய ஆள், அஸ்ஸு ரொம்ப இஸ்ஸத் உள்ளவன். எதுல? நஃபர்னா என்ன? நபர், ஒரு நபர், ரெண்டு நபர், மூணு நபர் சொல்லுவோம். நபர்னா ஆள், மனுஷன். அரபி வார்த்தை தான், தமிழ்ல நபர்னு சொல்லுவாங்க, அரபில நஃபர். புரியுதா? நஃபரன், நஃபர்ல எனக்கு வந்து ஜாஸ்தி.
அப்படின்னு பெருமை பேசுறான். அப்படி பெருமை பேசிவிட்டு அவருக்கு அந்த மறுமையை நம்பிய அந்த ஏழை சகோதரனையும் கூட்டிக்கிட்டு எங்க போறான் அந்த ஆளு? அந்த தோட்டத்தை பெருமையை காட்டுறதுக்காக போறான். வதஹல ஜன்னதஹு, அவன் தன்னுடைய தோட்டத்தில் நுழைந்தான். வஹுவ லாலிமுன் லினஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து கொண்டே, இந்த அநியாயம் பண்ணால செஞ்சுக்கிட்டு போறான். சொல்றான், அப்படி தோட்டத்தை எல்லாம் பார்த்த உடனே கால, அவன் சொன்னான், மா அலுன்னு, நான் நம்பவே இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாதுப்பா. என்ன நம்பிக்கை கிடையாது? அன் தபீத ஹாதிஹி அபதா, இந்த தோட்டம் ஒருபோதும் அழியாது. சில பேர் அழிஞ்சு போயிரும் அப்படி இப்படிங்கிறாங்கல்ல, எனக்கு நம்பிக்கை கிடையாது. எவ்வளவு பெரிய தோட்டம் அழிவா சொல்லுவாங்கல்ல, கண்ணுக்கு எட்டிய தூரம் எல்லாம் வேறு கட்சிகளே இல்லை என்று சொன்னவங்க எல்லாம் நம்ம அரசியல் தெரியாது, புரிஞ்சா? அப்ப அதிகமா பண்றான்னு சொன்னா கௌர போறான்னு அர்த்தம், அதான எதார்த்தம். அப்ப அவன் சொன்னா நமக்கு நம்பிக்கை கிடையாது. என்ன நம்பிக்கை இல்ல? என் தோட்டம் அழியாது அழியாது ஒண்ணு. ரெண்டாவது வமாலுன்னு, ரெண்டாவது நம்பிக்கை எனக்கு கிடையாது. என்ன நம்பிக்கை? அசாத்த காய்மத்தன், மறுமை நாள் வரும் நீ சொல்றியல்லப்பா, நீ மறுமை நாளை நம்பிதான் ஏழையா போய் கஷ்டப்படுறா, அதுக்காக அள்ளி கொடுத்தா எனக்கு அதுக்கு மேல என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. இந்த தோற்றமே அழிஞ்சு போயிடும் நம்பிக்கை கிடையாது. மறுமை நாள் வரும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த 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 திமுரு, அந்த ஆணவம், அந்த ஆணவத்துல பேசுறான். பேசிவிட்டு என்றாலும் அல்லாஹ்வை நம்பியவன் பத்தி மறுமை நாளதான் நம்பல, எதை நம்பனா? அல்லாஹ்வை நம்புறான். சொல்றான், வலையின் ருதித்து இலா ரப்பி, ஒரு பேச்சுக்கு நீ சொல்ற மாதிரி மறுமை நாள் இருந்தால் நான் என்னுடைய ரப்புட்ட எப்படி போவேன்னு சொன்னா, ல அஜிதன்ன ஹைரம் மினஹா முன்கலவா, இந்த உலகத்துல செல்வத்தோடு இஸ்ஸத்தோடு இருக்கிறனா இல்லையா, இதை விட சிறந்த நிலையில் தான் மறுமையிலும் இருப்பேன். இருந்தால் எனக்கு நம்பிக்கை இல்ல, நீ சொல்ற மாதிரி இருந்தா இதை விட நல்லா தான் நான் இருப்பேன். புரியுதா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்னை அல்லாஹ் மன்னிச்சிருவான், அதை மன்னிச்சுவான்னா மன்னிப்பு கேட்கணும், நம்பிக்கை வேணும். அது இல்லாம என்ன செய்வாங்கன்னா எல்லா அநியாயம் பண்ணிவிட்டு அல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ் மேல பயம் இல்லாம பேசுவாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ் மேல பயம் இல்லாம என்ன செய்யறான், அவன் பேசுறான். பேசிட்டானா இது அந்த மறுமையை நம்பாத பணக்காரன் மறுமையை நம்பிய ஏழை இடத்தில் பேசிய வார்த்தைகள் இந்த ஆயத்துகள். அப்புறம் பாத்தியலாக்க 37 to 41 வரையிலும், 37 to 41 வரையிலும் பாத்தியலாக்க மறுமையை நம்பிய ஏழை இருக்கிறாரு, அவருக்கு உபதேசம் பண்றாரு. சொல்றாரு, கால லஹு சாஹிபுஹு வஹுவ யுஹாவிருஹு, அவருடைய சாஹிப் அவருக்கு சொன்னார், அகஃபர்த பில்லதி ஹலகக, உன்னை எந்த அல்லாஹ் படைத்தானோ அந்த அல்லாஹ்வை நீ மறுக்கிறாயா? உன்னைய படைச்சது அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் சொல்றான் மறுமை இருக்குன்னு சொல்லிவிட்டு, அதனால நீ மறுமையை மறுப்பது மாத்திரமல்ல, யாரையும் சேர்த்து மறுப்பது, அல்லாஹ்வை மறுக்கிறியாப்பா. ஹலகக மின் துராபின், அவன் உன்னை எப்படி படைச்சான்? மண்ணிலேந்து. ஆதம் நபி மண்ணிலேந்து படைக்கப்பட்டாரு. மின் மின் சும்மா மின் நுத்துஃபத்தின், பிறகு நுத்துஃபா, விந்து துளி. பெருசா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் உங்க வாப்பா ஆதம் யாருதான்? மண்ணு தான், அங்க என்ன படைக்கப்பட்டாரு. நீ எங்கேருந்து வந்தா? உங்க வாப்பாவுடைய விந்து துளி. நம்ம ஒரு அசிங்கமா நினைப்போம், பட்டா என்ன செய்வோம், கழுவிடுவோம். அதானே உன்னுடைய பிறப்பு என்பது மின் நுத்துஃபாப்பா, நீ நுத்துஃபாவுலேருந்து தான் வந்திருக்கிறா, விந்து துளியிருந்து வந்திருக்கிறா. என்னப்பா நீ பெரிய இவ்வளவு பெரிய ஆணவம் பேசுறா அப்படின்ட்டு, இப்படி உன்னை மண்ணிலிருந்தும் அதற்கு பிறகு விந்து துளியிருந்தும் சும்மா சவ்வாக்க ரஜுலா, அதுக்கு பிறகு உன்னை ஒரு மனுஷனா படைத்தானே அந்த அல்லாஹ் மறுமையை சொல்கிறான், அந்த மறுமையை நீ நம்ப மறுக்கிறாயா அப்படின்னு கேட்கிறான். சரியா? கேட்டுட்டு சொல்றாரு, லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, ஆனால் என்னை பொறுத்தவரை அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், ரப்பு. லா உஷ்ரிகு, நான் ஷிர்க் செய்யவே மாட்டேன். பி ரப்பி அஹதா, என்னுடைய ரப்புக்கு யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஆமா ஆமா சொன்னாரு. சொல்லிவிட்டு அந்த அந்த ஏழை இருந்தார்ல, அந்த ஏழை திருப்பி உபதேசம் பண்றாரு. வலவுலா இது தகல்த ஜன்னத்தக்க குல்த மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹ், நீ உன்னுடைய தோட்டத்தில் நுழைந்த போது என்ன சொல்லிருக்க வேண்டாமா? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டாமா? என்ன சொன்ன அந்த ஆளு?
அன் அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரா, நான் தான் உன்னை விட பணக்காரன், உன்னை விட பெரிய செல்வாக்கு உள்ளவன். அந்த பெருமை பேசிக்கிட்டு போனா பத்தியலா, அட உனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான், நீ என்ன சொல்ல தோட்டத்துக்குள்ள போனவனையுமே அல்லாஹ் கொடுத்துக்கிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு எந்த சக்தியும் இல்லை. லா குவத்த, எனக்கு எந்த குவத்தும் இல்லை. இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை தவிர. இது எல்லாம் அல்லாஹ் தான், நான் எதுவும் கிடையாது. இப்படிலப்பா நீ சொல்லிருக்கணும். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லாம நீ பெருமை பேசுறீல்ல, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் இவருக்கு உபதேசம் பண்றார். நம்ம பாக்குறோமா இல்லையா? பெரிய ஒரு வீட்டுல எழுதி போட்டிருப்பாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி போட்டிருப்பாங்கல்ல. எந்த வீட்டுல போட்டிருப்பாங்க? ஒரு 50 லட்சம் 1 கோடி 2 கோடிக்கு போனா தான் ஹாதா மின் ஃபضل ரப்பி. குடிசை வீட்டுல பாத்துக்கிறீங்களா? இந்த போர்டு பாத்துக்கிறீங்களா? ஒரு குடிசை வீட்டுல ஹாதா மின் ஃபضل ரப்பி என்று சொன்னால் இது என்னுடைய ரப்பின் அருள் கொடை. குடிசை வீடு அருள் கொடை இல்லையா? கார்ல போட்டிருப்பாங்க ஹாதா மின் ஃபضل ரப்பி, பாத்துக்கிறீங்களா? 2 வீலர்ல பாத்துக்கிறீங்களா? சைக்கிள்ல போட மாட்டாங்க. அப்ப அவர் நினைக்கிறாரு, காரு தான் என் ரப்பின் அருள் கொடை, 2 வீலர் தான் என் ரப்பின் அருள் கொடை, சைக்கிள் என்ன இல்ல என் ரப்புடைய அருள் கொடை. என்னட்ட கேட்டா சைக்கிள் பெரிய அருள் கொடைங்க. சைக்கிள் ஓட்டுறாரு, அழுத்தாரு பத்தியெல்லாம், இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறான்ல, பெரிய விஷயம். 2 வீலர் ஓட்டுவ காசை கொடுத்து வாங்கிடலாம், பெட்ரோல் பட்டா ஊத்திடலாம், ஓட்டிடலாம். புரிஞ்சா? அப்ப இந்த பெருசா இருந்தா தான் ஹாதா மின் ஃபضل ரப்பிங்கிறாங்க. இதுவும் ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை நீங்க பாத்தீங்களாக்க குர்ஆன்ல சூரத்துன் நமுல் என்று சொல்லக்கூடிய 27வது அத்தியாயத்தின் 40வது வசனம், 27வது சூராவுல 40வது ஆயத்து என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து நாட்டு ராணி பல்கீஸ் இல்லையா, சபா நாட்டு ராணி பல்கீஸ், அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொன்னிச்சு, நான் என்ன செஞ்சிடறேன், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், قال عفريت من الجن انا آتيك به قبل ان تقوم من مقامك. நான் ஓரளவுக்கு நான் படிச்சுக்கிறேன், நான் ஹாஃபிஸா, சரியா? நம்மள்கிட்டயே இவ்வளவு கதை விடுவாங்க, சரியா? கண் சிமுட்டுறதுக்கு முன்னால கிடையாது. அது என்ன சொல்லுச்சு? கபூல் அன் தகும நீ மகாமிக்க, உங்க மக்காமுலேந்து எந்திருக்கிறதுக்குள்ள, சரியா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுல இல்மு காலல்லது இந்தஹு இல்மு மினல் கிதாபி, அதுல இல்மு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னாரு, ஆனா ஆதீக பிஹி கபுல் அன் யர்தத இலைக தர்ஃபுக், உங்களுடைய கண்ணை சிமட்டுவதற்கு முன்னால நான் என்ன செஞ்சிடறேன், கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன செஞ்சாரு, கொண்டு வந்துட்டார். அப்படின்னு கொண்டு வந்த உடனே தான் சுலைமான் நபி சொன்னாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது அவருடைய திறமை என்று சொல்லல. புரிஞ்சா? இது ஏன் திறமை, அவர் திறமை என்று சொல்லாம என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் ரப்புடைய அருள் கொடை என்று சொன்னார்கள். புரிஞ்சா? நம்முடைய வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய தோட்டம், நம்முடைய சொத்து சோகம், இதெல்லாம் ஹாதா மின் ஃபضل ரப்பி என்று போடுவதை விட எது போடுவது சிறந்ததா இருக்கேன்? மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன அல்லாஹ் சொல்றாங்க, நீ தோட்டத்துக்குள்ள போகும் என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டாமா? குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. இமாம் தபுரானி இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மா அன்அமல்லாஹு அலா அப்தின் நிஅமத்தன் மின் அஹ்லின் அவ் மாலின் அவ் வலதின் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் ஃபலா யுரா ஃபீஹி ஆஃபதன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத்தை கொடுத்திருந்தால், ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய நிஅமத்தை கொடுத்துக்கிறான். நிஅமத்து மின் அஹ்லின், எதுல, குடும்பத்தில் பெரிய நிஅமத், அவ் மாலின் அல்லது பொருளாதாரத்துல பெரிய நியமத்தை கொடுத்துக்கிறான், அவ் வலதின் அல்லது பிள்ளைகளில் செல்வாக்குகள்ல பெரிய நியமத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறான். இப்படி நியமத்தை பெற்றவர்கள் என்ன சொல்லட்டும் என்று சொன்னால், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது கூட நமக்கு அல்லாஹ் மனைவியை கொடுத்துக்கிறான், மக்களை கொடுத்துக்கிறான், வீட்டை கொடுத்துக்கிறான் இல்லையா? நம்ம அவங்கள பார்க்கும்போது கூட நம்ம என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா இவ்வளவு மாஷா அல்லாஹ் எல்லாம் கொடுத்துக்கிறான்,
இதெல்லாம் நான் இல்லப்பா, எல்லாம் யார் தான் செஞ்சது? அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு யார் சொல்றாரோ, மனைவி மக்களை பார்த்து, வீட்டை பார்த்து, செல்வத்தை பார்த்து, சொத்தை பார்த்து சொல்றாரோ, ஃபலா யுராஃபி ஆபத்தன், அவருக்கு நம்ம ஆபத்து ஆபத்துக்கிறோமா இல்லையா, அது அரபி வார்த்தை. அப்படி சொன்னால் அவருக்கு எந்த ஆபத்துகளும் வராது. ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் அவரை என்ன செய்வான்? அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சொத்தை என்ன அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த மாதிரி நிஅமத்துகளை பார்க்கும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். உங்களுக்கு தெரியும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இல்லையா? இது புகாரில கூட ஹதீஸ் வருது. 6384 6384வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸல் அஷ்அரிங்கிற சஹாபிட்ட சொல்வாங்க, அலா அதுல்லுக அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஒரு கன்ஸை, ஒரு ஹஸானாவை, கொஞ்சம் பெருசா இருக்கேன், ஃபுல்லா படிச்சு பார்த்தா தெரியும், புரியுதா? நான் ஏன் துண்டுக்கு மட்டும் வர்றேன், ஃபுல்லா பார்த்து போட்டு என்னடா இவன் பால ஒன்று சொல்றானே, நான் தான் படிச்சுட்டு தான் வந்தேன். நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தா வரும், கடைசியில் நான் சொல்ற செய்தி தான் வரும், புரியுதா? நீங்க படிச்சு பாருங்க, கரெக்ட் படிச்சு பாருங்க வரும். அப்ப சொர்க்கத்துடைய ஒரு கன்ஸ், ஒரு ஹஸானாவுல ஒரு ஹஸானா உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டு போட்டு என்ன சொல்றாங்க? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதினால் அது உங்களுக்கு என்னவா அமையும்? சொர்க்கத்துடைய ஹஸானாவாக அமையும் என்று புகாரியுடைய ரிவாயத்து பேசுகிறது. இமாம் அகமது அவர்கள் தன்னுடைய முஸ்னதுல இன்னொரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, சொர்க்கத்துடைய ஹஸானாக்களில் ஒரு ஹஸானாவை உனக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று சொல்லிவிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல். இப்படி சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொல்வான், அஸ்ஸலாமு அபுதி வஸ்தஸ்ஸலம, என் அடியான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். நம்ம சொன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு பதில் சொல்லுவான், என் அடியான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டேன். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நான்கிற இந்த ஆணவம் இல்லாம என்ன சொன்னோம்? நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் யார் தான்? அல்லாஹ் தான் சொன்ன பாத்தியாலா? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்ன இந்த ஹதீஸை இமாம் அஹ்மது பதிவு பண்றாங்க. அதே மாதிரி பாத்தியாலாக்க புகாரில 613வது ஹதீஸ். ரொம்ப என்ன பேசணும், டைம் ஓடிக்கிட்டு இருக்கோ, முடிச்சிடறேன் ஒரு 5-10 நிமிஷத்துல. 613வது ஹதீஸ். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கறத நம்ம எப்பப்ப சொல்லணும்னு சொன்னா, இந்த பாங்கு சொல்றாங்கல்ல, ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். புரியுதா? அந்த மாஷா அல்லாஹ் அது மாதிரி தானே இதுவும் ஏறா குறைய. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஹவுல்னா பாவங்களை விட்டு விலகக்கூடிய சக்தி. ஒரு பாவத்தை விட்டு விலகணும் அப்படி ஒரு பெண்ணோடு தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அல்லாஹ்வுக்கு பயந்து ஒதுங்கிறாரு, அதுக்கு யாருடைய உதவி வேணும்? அல்லாஹ்வுடைய உதவி வேணும். ஒரு காசு பணம் மிஸ்யூஸ் பண்ண முடியும், ஒதுங்கிடுறோம், யாருடைய உதவி வேணும்? அல்லாஹ்வுடைய உதவி வேணும். புரியுதா? அப்ப ஹவுல் என்று சொன்னால் பாவங்களை விட்டு விலகக்கூடிய சக்தி, குவத் என்று சொன்னால் நன்மைகளை செய்யக்கூடிய சக்தி. இந்த ரெண்டு இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தான். புரியுதா? அப்ப உங்களுக்கு பாங்கு சொல்லும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத்த. அப்படி இல்லையோ, அப்ப என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பரை திருப்பி சொல்லணும். அவர் ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதே மாதிரி பாத்தீங்களாக்க ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்காரர்கள்ல என்னமும் இருக்கிறது இருக்குல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், முஸ்லிமுடைய ரிவாயத்துல பெரிய ஹதீஸ் வரும், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு லஹு நிஅமத்து வ லஹுல் ஃபதுலு வ லஹு ஸனாஉல் ஹஸன்
லா இலாஹ இல்லல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். இருக்கா இல்லையா? முஸ்லிமில் ஹதீஸ் வருது. புரியுதா? அதுக்கு அந்த 5 வேளை தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்கார்கள்ல என்னவும் இருக்கிறது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அப்ப அவர் சொன்னாரு, எப்பா நீ தோட்டத்துக்குள்ள நுழையும் போது என்ன ஓதுன? மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா. அப்படி இல்லப்பா சொல்லணும். இன் தரணி ஆனா கல்ல மின்க மாலம் வலதா. நீ என்னைய பார்த்து இல்ல, நான் உன்னையோட குறைவானவன். என்ன குறைவானவன்? மாலன் வலதன். மாலும் கம்மி, எனக்கு மக்கள் செல்வாக்கே கம்மி. அப்படி இருக்கும்போது பெருமை பேசாம என்ன பேசிருக்கனே? மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா. அப்படி இல்லப்பா நீ பேசனே. ரொம்ப ஆடாத சொல்றாரு. என்ன செய்யாத, ரொம்ப ஆடாத. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கவுத்திடுவான். புரிஞ்சா? சொல்றாரு அடுத்த ஆயத்துல, ஆயத்து நம்பர் 40. ஃபஅஸா ரப்பி ஐ யூத்தியனி கைரம் மின் ஜன்னத்திக. என்னுடைய ரப்பு போதுமானவன். அஸா ரப்பி, என் ரப்பு போதுமானவன். ஐ யூத்தியனி, எனக்கு தருவதற்கு, கைரன் மின் ஜன்னத்திக, உன்னுடைய தோட்டத்தை விட மிகச் சிறந்த தோட்டம் எனக்கு தருவதற்கு என் ரப்பு போதுமானவன். எவ்வளவு நம்பிக்கை பத்தியெல்லாம். வேலை கேட்டு கொடுக்கல. சொல்ற ரொம்ப ஆடாத, என்னை கேவலமா பேசாத. ரப்பு நினைச்சானாக்க உன் தோட்டத்தை விட எனக்கு எல்லாம் என்ன செய்வான்? சூப்பர் தோட்டத்தை கொடுத்துருவான். அஸா ரப்பி ஐ யூத்தியனி கைரம் மின் ஜன்னத்திக, உன் தோட்டத்தை விட சூப்பர் தோட்டத்தை, ஹைரான தோட்டத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு என் ரப்பு போதுமானவன். ரொம்ப பெருமை அடிக்காத. அல்லாஹ் சொல்றான், அவன் சொல்றாரு ரொம்ப பெருமை அடிக்காத. ஓவரா நீ அடிச்சியாக்க அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, யுருசில அலைஹா ஹுஸ்பான மினசமாய், வானத்திலிருந்து உன் தோட்டத்து மேல ஹுஸ்பான இறக்கி விடுவான். ஹுஸ்பான்டா அந்த மேக வெடிப்பு, அந்த இடி மேக வெடிச்சு தண்ணி கொண்டு கொண்டு கொட்டும். அப்படி கொட்டுறனால அம்புட்டு அழிஞ்சு போயிடும். அதான் ஹுஸ்பான். இந்த உத்தரகாண்ட்ல இப்ப நடந்துச்சு பத்தியலா, அந்த மேக வெடிப்பு கொட்டு கொண்டு தண்ணி கொட்டி தண்ணி என்ன செஞ்சு அப்படியே அழிச்சிறேன். இந்த பாரு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, உன் தோட்டத்து மேல ஹுஸ்பான இறக்கி விட்டுருவான், அம்புட்டு அழிஞ்சு போயிடுறேன். அப்படி ஹுஸ்பான இறக்கி விட்டுட்டா என்ன வாயுன்னு சொன்னா, அது ஒண்ணுமில்லாத பூமியா போயிடும். அப்படி பூத்து காட்சி பழம் அதை வச்சன பேசுறா. அது ஒண்ணுமில்லாத பூமி மட்டுமல்ல, ஜலக்கன். ஜலக்கனா வலிக்கு உழுவுறது. இந்த சேரு சகதி இருக்கு பத்தியெல்லாம், அந்த காலை வச்சாலே வலிக்கு இருக்கிறதுக்கு கீழே உழுவாங்கல்ல, அது மாதிரி ஆக்கி விட்டுருவான். அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, ரொம்ப பேசாத. புரிஞ்சா? அப்படின்னு சொல்றாரு. அல்லது சொல்றாரு யுஸ்பிஹ மாஉஹா கௌரன். இந்த ஓடுது பத்தியா ஆறு தண்ணி, தண்ணியால என்ன செய்யணும்? வத்த வச்சிருவான். தண்ணி இருக்கனால இப்படி இருக்குது, தண்ணியை வத்த வச்சிருவான். லன் தஸ்ததிஅ மின்ஹு தலபா லஹு தலபா. அப்படி தண்ணியை வச்சிட்டா அந்த தண்ணியை என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் கொண்டு வரவே முடியாது. எவ்வளவுதான் காசு இருந்தாலும் தண்ணியெல்லாம் கொண்டு வர முடியாதுப்பா. பயந்துக்க, அல்லாஹ்வுக்கு பயந்துக்க. இந்த பெருமை அடிக்கிறான் பாருங்க, பெருமை அடிக்கிறவனுக்கு என்ன செய்யறான் இவரு? உபதேசம் பண்ணாரு இந்த ஆயத்துகள்ல. அப்படின்னு பண்ணனா அந்த ஆள் என்ன செய்யல? கேட்கல. அப்படி கேட்கலன்னு சொன்னவனையுமே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவன் சக்தி அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சுட்டான். அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டினதை பார்த்தீங்கன்னாக்க ஆயத்து நம்பர் 42, 43, 44. புரியுதா? இது அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் சொல்றான், வஹீத பி சமரிஹி, அவருடைய தோட்டத்தை நாம் சுத்தி விட்டோம். எது சுத்தினுச்சு? அல்லாஹ்வுடைய அதாபு சுத்திடுச்சு. புரியுதா? இந்த ஹுஸ்பான் அல்லாஹ் இறக்கி விட்டு போட்டான். அல்லாஹ்வுடைய அதாபு தோட்டத்தை சுத்தி விட்டது. ஃபாஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி, அந்த ஒட்டுமொத்த தோட்டத்தை நம்ம அழிச்சிட்டோம். ஒட்டுமொத்த எவ்வளவு? 2 பெரிய திராட்சை தோட்டம், அப்புறம் என்ன பெரிய விவசாய நிலம், அப்புறம் என்ன சுத்தி பேரிச்ச மரம், அது அல்லாத பாக்கி குட்டு தோட்டங்கள் 6 அம்பூட்டையை நம்ம என்ன செஞ்சு போயிட சொன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அழிச்ச உனையும் யுகல்லிபு கஃபைஹி, கஃபை என்ன செய்யறான்? அப்படி பிசைறான். அலாமா அன்ஃபக ஃபிஹா, நம்ம இவ்வளவு செலவு செஞ்சோமே, செலவு செஞ்சு தானே பண்ணுவோம், நமக்கு லாபம் மட்டும் இல்ல எதுவும் சேர்ந்து போயிருச்சே, அசல் முதலும் சேர்ந்து போயிருச்சே அப்படின்னு கையை அப்படி பேசுறான்.
கைய பெசறது மட்டும் இல்லாம ஹாவியத்னால அவுரூஷி அது அழுத்தி போயிடுச்சு. அல அவுரூஷிஹா அடியிலிருந்து ஒரு பாதி போய் பாதி கஜா புயல் வந்துச்சு, பாதி போனுச்சு, பாதி கிடைக்கும். அப்படி இல்ல, அதுல அரிசியிலேருந்து கீழே வரையில, கீழே மேல வர அமுட்டு போயிருச்சு, A to Z. புரியுதா? அழிஞ்சு போயிருச்சு. அப்பதான் அவன் சொன்னான், வயகூலு யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, லம் உஷ்ரிகு பி ரப்பி அஹதா, என் ரப்புக்கு நான் ஷிர்க் பண்ணிருக்க கூடாது, நான் ஆணவமாக பேசிருக்க கூடாது, நான் மறுமையை நம்பியிருக்க வேண்டுமே, இந்த மாதிரி போயிருச்சுன்னா அழியாதுன்னு நினைச்சேனே, அழிஞ்சு போயிருச்சே அப்படின்னு. சில பேரை பார்த்தா ஒழுங்கா ஏத்துக்கிற மாட்டாங்க, முட்டினா தான் குனிவாங்க. புரிஞ்சா? அவன் முட்டாள், முற்றத்துக்கு முன்னாலே குனிஞ்சு போகணும், அவன் அறிவாளி. அப்ப இந்த மாதிரி அழிஞ்சு போனவனை அவன் பேசினா அல்லாஹ் சொல்றான், வலம் தகுல்லஹு ஃபிஅத்துன், அவனுக்கு எந்த கூட்டமும் இல்லை, யன்சுருனஹு, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு. புரிஞ்சா? மின்துன் இல்ல, அல்லாஹ்வை தவிர. வமா கான முன்தசிரா, அவனுக்கும் அந்த நஷ்டத்தை சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லாம அல்லாஹ் ஆக்கிட்டா, நம்ம ஆக்கிட்டோம். ஹுனாலிகல் வலாயத்து லில்லாஹில் ஹக், அதிகாரம் என்பது உண்மையான அல்லாஹ்வுக்கே இருக்கிறது. அதிகாரம் யார்ட்ட இருக்குது? அல்லாஹ்வுக்கே இருக்கிறது. ஹுவ கைருன் சவாபன், சவாபு கொடுப்பதில், நன்மைக்கு கூலி கொடுப்பதில் அவனே மிகச் சிறந்தவன். வ கைருன் உக்பன், பாவிகளை தண்டிப்பதிலும் அவனே மிகச் சிறந்தவன் என்று இந்த வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த வரலாறு தரக்கூடிய பல்வேறு பாடங்கள்ல ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, என்ன பாடம்? என்ன பாடம்? பெருமையை எவ்வளவு தான் அல்லாஹ் கொடுத்தாலும், புரியுதா? நீங்க எவ்வளவு தான் பேரிச்சன் தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை ஆந்திராவில் போய் வாங்கினாலும், ஆந்திரா ஹைதராபாத்ல போய், சரி நான் யாரையும் அரசியல் பேசல, ஹைதராபாத்ல போய் நீங்க ஆந்திராவுல போய் திராட்சை தோட்டம் வாங்கினாலும், நீங்க முன்னாள் சிஎம், அந்த சிஎம், இந்த எந்த சிஎம்மா இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சான்னு வைங்களேன், ஆவணம் போட்டா அந்த தோட்டத்தை மட்டும் அல்ல அழிக்க மாட்டான், ஆலையே சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். புரியுதா? அதனால காசு பணங்கள் என்பது அல்லாஹ்வுடைய சோதனை, தருவதும் சோதனை, எடுப்பதும் சோதனை. அவன் தருகிற போதே இது அல்லாஹ் தந்து சோதிக்கிறான் என்கிற அடக்கம் வர வேண்டுமே தவிர, இரையச்சம் வர வேண்டுமே தவிர, கொடுக்கக்கூடிய எண்ணம் வர வேண்டுமே தவிர, என்ன விடக்கூடாது, பெருமை விடக்கூடாது என்ற வரலாற்று செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்தில் இந்த வரலாறை பதிவு செய்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான ஆயத்துகளை ஓதுகிற போது, சஹாபாக்களுக்கு தஃப்சீர் பண்ணுகிற போது, சஹாபாக்குடைய கல்புகளில் எந்த எண்ணத்தை, எந்த ஈமானை, எந்த இறையச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே எண்ணத்தை, அதே ஈமானை, அதே இறையச்சத்தை நம்முடைய கல்புகளில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.